ஏன் பெரியார் மீது இவ்வளவு வன்மம்? தமிழ் இனத்தின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழர் தாயகத்தின் மீது ஈவேராவுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? சீமானுக்கு ஏன் ஆதரவு தருகிறீர்கள்? நாங்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் சீமானை? பாஜக என்பது ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஆதிக்க ஏகாதிபத்தியவாத கட்சி. மோடி இருக்கலாம், நாளைக்கு ஒரு ஜாடி வரலாம். நிருபர்கள் கேட்டாங்க, இப்படி வேற அவங்கள வெட்டியிருக்காரு, என்ன செய்வது? அவரை நாங்கள், அண்ணா சொன்ன பதில், பெரியாரை பற்றி சொல்றாரு, அவரை நாங்கள் எங்கள் தந்தை என்கிறோம், அவரோ எங்களை தாசி மக்கள் என்கிறார். கம்யூனிஸ்ட் தலைவர்களின் அரசியல் அவங்களுக்கு சொந்தமான பார்வை இல்லை, தியாகம் பண்ணியிருக்காங்க. தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள், தமிழ் குடி என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி பேசும்பொழுது ஜாதி அதெல்லாம் தலை தூக்காதா? ஆமா, தலை தூக்கம். இப்போ நோட்டாவிலே போடுங்க, யாருக்கு போடணும்னு போடுங்க, அவங்களே அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கம்மா. அது ஜனநாயகம். அது அந்த வகையில் நாம் தமிழர் கூட நாங்கள் போய் ஓட்டு போடுறது இல்லைம்மா. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் ஓட்டு அரசியலில் போய் மாட்டிக்கிட்டோம்னாக்க அந்த பதவி அரசியல் வரம்புக்கு உட்பட்டு அவனுக்கு கீழே தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் அதானி அம்பானியை கொழுக்க வைக்கிறது, கொள்ளையடிக்க வைக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை புனித மொழின்னு சொல்றது, இதில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேறுபாடு? தமிழ் தேசிய அரசியலை பேசுறீங்க. இப்போ காவிரி, முல்லை பெரியாறு பிரச்சனைகள்லாம் எப்படி தமிழ் தேசிய அரசியல் முறையில நீங்க தீர்வு காண்பீங்க? தமிழ் தேசிய அரசியல் தீர்வு காண்றோம். மலையாளிகள் தமிழர்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள், தமிழருடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே, இது ஆஸ்க் எனிதிங் வித் லகரம் வாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில மக்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் தேடிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் திரு மணியரசன் ஐயா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய புகைப்படம் போட்டு உங்ககிட்ட என்ன கேள்விகள் எல்லாம் கேட்க விரும்புகிறீங்களோ கேளுங்கன்னு சொன்னோம். நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுல இருந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். முதல் கேள்வி திராவிடத்தை ஏன் கடுமையா எதிர்க்கிறீங்க? நீங்க என்ன சங்கியா? இதுல சங்கிகளை எதிர்ப்பவர்கள் திராவிடவாதிகள் மட்டும்தான் என்பது போன்ற ஒரு மறைமுக தன்தம்பட்டம் இருக்கிறது. தன்தம்பட்டம் இதில் இருக்கிறது. ஏன்னா பாஜகவை சங்கியே தமிழ் தேசியர்களாகிய நாங்கள், குறிப்பாக எங்களுடைய தமிழ் தேசிய பேர் இயக்கம் எப்பொழுதும் அதனால் வரக்கூடிய ஆபத்தை, அதனுடைய வர்ணாசிரம வர்க்க உள்ளடக்கத்தை சொல்லி எதிர்ப்பது எங்களுடைய பழக்கம். அப்படி சொல்லுங்கள் பாப்பா. அவங்கள இந்த கேட்குறாங்களே கேள்வி. பாஜக என்பது ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஆதிக்க ஏகாதிபத்தியவாத கட்சி. மோடி இருக்கலாம், நாளைக்கு ஒரு ஜாடி வரலாம். இந்த கட்சியினுடைய கேரக்டர் தான். இதே கேரக்டர் தான் காங்கிரஸுக்கும். காங்கிரஸ் ஒரு பாஜக போல கடுபடியாக பேசாதே தவிர பாஜக விரும்புவதையெல்லாம் செய்யும் காங்கிரஸ். அவர்களும் ஆரிய வைசிய, அதான் ஆரிய வைசிய பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றீங்க. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமான சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். டிசிசிவான தீர்மானகரமான வித்தியாசம் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் அதானி அம்பானியை கொழுக்க வைக்கிறது, கொள்ளையடிக்க வைக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை புனித மொழின்னு சொல்கிறது, இதில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேறுபாடு? பன்னாட்டு முதலாளிகளை கொள்ளையிட கொண்டு வந்து விடுவது இந்தியாவில். இதில் ராகுல் காந்திக்கும், அல்லது அவங்க அப்பா இருந்தார், அவங்க அம்மா சோனியா காந்தி ஆட்சியில், மன்மோகன் ஆட்சியில் அவங்க தானே கொண்டு வந்து விட்டதே. அவர் தானே சோனியா காந்தி மன்மோகன் ஆட்சி தான் லிபரலைசேஷனுங்கிற பேரில் பன்னாட்டு நிறுவனங்களை திறந்து விட்டது கொள்ளையடிக்கிறதுக்கு. அதை தீவிரமாக செய்கிறார் மோடி. அதுபோல் அம்பானியை வளர்த்து விட்டது, குஜராத் அம்பானியை இந்திரா காந்தி. அதே குஜராத்தில் அதானியை வளர்த்து விட்டது மோடி. இப்போ எல்லோரும் இருக்காங்க. அவங்க அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்தியை தீவிரமாக திணிச்சது அவங்க. இப்போ இன்னும் நான் நடைமுறையில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜிஎஸ்டி மாநில அரசு போட்ட விற்பனை வரியை பிடுங்கி விட்டாங்க. பிடுங்கினது யார்? காங்கிரஸ் ஆட்சி. கூட்டணி யார் அதில்? இப்போ திமுக. ஜிஎஸ்டியை தயார் பண்ணது மன்மோகன் சிங் கூட்டணி ஆட்சி. திமுக அதில் கூட்டணி. செயல்படுத்துறது பாஜக செயல்படுத்தினாங்க. மருத்துவக் கல்லூரியில் பிள்ளைகள் சேர்வதை தடுப்பதற்கு நீட்டை கொண்டு தயாரித்தது யாரு? மன்மோகன் சிங், கருணாநிதி கூட்டணி ஆட்சி. ஞாபகம் வச்சுங்க, மன்மோகன் சிங் கருணாநிதி கூட்டணி ஆட்சி. செயல்படுத்திய தீவிரமாக அது ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை. ரெண்டு பக்கம் வேறுபாடு இல்லை. இதுதான் உண்மையான சோஷியல் சயின்ஸு.
சும்மா பிடிக்கலைங்கிறதுக்கு ஒருத்தர் வர்ணிக்கிறது அல்லது அவர் ஒரு ஈவில் இதை ஒரு இதை பெர்சானிஃபிகேஷன் மாதிரி பண்ணுறது அப்படிலாம் நாங்கள் இல்லை. கேரக்டர் இதுதான் அவங்களுக்கு. காங்கிரஸுக்கும் அதுதான், இவங்களுக்கும் அதுதான். பிராமணிய ஆதிக்கம், சமஸ்கிருத ஆதிக்கம், இந்தி திணிப்பு, இதெல்லாம் ரெண்டும் பொது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும். அதனால் அந்த காங்கிரஸோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கிற திமுக திராவிடவாதிகள் இந்த சங்கியோட 99லேருந்து 2004 வரலாம் கூட்டணி சேர்ந்த திராவிடம், திமுக, கருணாநிதி கட்சி, நாங்கள் திராவிடத்தை எதிர்த்தாக்க சங்கி ஆகுதுன்னு, நீ அப்படிப்பட்ட ஆரிய எதிர்ப்பாளரா, நீ சமஸ்கிருத இந்தி எதிர்ப்பாளரா, நீ டிஆர் பாலு இந்திய அரசில் சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்பொழுது தான் இந்த சாலையெல்லாம் அரசுடைமையாக்கி இந்திய அரசு மயமாக்கி இந்தி எழுத்து அப்போ தான் வருது சாலைகளில். டிஆர் பாலு அமைச்சராக இருக்கும்போது தான். புரியுதுங்களா? அதனால் இதுதான் உண்மை நடப்பு. எனவே இரண்டையும் நாங்கள் சொல்கிறது மாதிரி நீ சொல்ல பார்ப்போங்கிறேன். நான் சொல்கிறேன் துணிச்சலா, பாஜகவும் காங்கிரஸும் அண்ணன் தம்பி, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரு இரட்டையர்கள். சொல்லுங்க திராவிடவாதிகள் பார்ப்போம். அப்போ நீங்க சங்கிகளையும் எதிர்ப்பீங்க, திராவிடத்தையும் எதிர்ப்போம். அதுதான் திராவிட சங்கிகளுடைய அங்காளி பங்காளி கட்சி. ஏன்னா திராவிடங்கிறது ஆரியர்கள் உருவாக்கிய சொல்லு, மனு தர்மத்தில் உள்ள சொல்லு. எங்கள் தமிழர்களுக்கு திராவிடங்கிற இலக்கிய பேரே கிடையாது. சங்க இலக்கியத்துலையோ எந்த இலக்கியத்துலையுமே எங்களுக்கு திராவிடம்னால ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே ஆரியத்தில் அது கால்டுவெல்லே நான் எழுதாரு, மனு தர்மத்திலேருந்து எடுத்தேன், குமாரில பட்டருடைய சான்ஸ்கிரிட் தந்திர வார்த்திகாவிலேருந்து அந்த திராவிடத்தை எடுத்தேன் அப்படிங்கிறாரு. எங்கள் புறநானூறு எடுத்துன்னு சொல்லுங்களேன், அகநானூறு எடுத்து சொன்னேன், சிலப்பதிகாரத்தை எழுத சொன்னேன், தேவாரத்தை எழுத சொன்னேன், எடுத்தேன். என்ன 4000 திவ்ய பிரபத்தில் எடுத்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது பிராமணர்களுக்கு தான் பஞ்ச திராவிடாசன்னு சொல்லி 5 வகை இடங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள். எங்கே கைபர் கணவாயில் வந்த பிறகு குஜராத்து, மராத்தி, அடுத்தது கர்நாடகம், ஆந்திரம், தமிழ்நாடு, இந்த 5 மண்டலத்திலையும் குடியேறின பிராமணர்களுக்கு பேர், தெற்க வந்த பிராமணர்களுக்கு பேர் திராவிட பிராமணாஸ். நமக்கு அப்படி கிடையாது. அதனால் அவங்களுக்கு தான் அதெல்லாம் திராவிடர்கள் ஆரியத்தினுடைய பங்காளி. அதன் தொடர்ச்சியாவே ஒரு கேள்வி இளையராஜா அப்படின்ற ஒரு தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காரு. ஒரு சிலர் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தமிழனை திராவிடத்தில் புகுத்தி பார்ப்பது அறியாமையா, அடிமை மனநிலையா? புகுத்துபவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். புரியாமல் நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்க. நம்ம மக்கள், நம்ம பிள்ளைகள் என்னன்னா அது ஏதோ ஆரிய எதிர்ப்பு நாடகம். நான் கேட்குறேன், ஆரிய எதிர்ப்புனாக்க காங்கிரஸ் பிராமண தலைமையில் உள்ள கட்சி தானே. இந்திரா காந்தி அம்மா பிராமண தலைமை தானே. பண்டித நேரு பிராமணர் தானேங்கள. 1954லேருந்து ஈவேரா பண்டித நேரு ஆட்சியை ஆதரிக்கிறார். இந்தியாவில் நேரு பிரதமராக இருக்கார், அதை ஆதரிக்கிறார். அதன் பிறகு நேரு இறந்தவர்கள் லால்பூர் சாஸ்திரியார் அந்த கட்சியை ஆதரிக்கிறார். 54லேருந்து 67 அந்த கட்சி தோக்குற வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கார். யார்? ஈவேரா. திமுகவை இதை எதிர்க்கிறதுக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கார். திமுகன்னு சொன்னால் தீட்டுன்னுட்டு கண்ணீர் துளிகள் கட்சிம்பார் அவர் திமுகவை. அது மாதிரி பிராமணர் யாருக்கு நாங்கள் சொல்கிறோம், பிராமணர் கட்சி. அது பிராமண தலைமையில் உள்ள கட்சி தான் அது காங்கிரஸ். அதை எப்படி இவர் ஆதரித்தார்? நான் தனிநாடு வாங்க போகிறேன்னு பேசுகிறது, சமூக நீதி பேசுகிறது, காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்கறது, காங்கிரஸில் கூட்டு சேர்றது. விரும்புகிறவங்க திராவிட கழகத்தில் உள்ளவங்க காங்கிரஸில் சேர்ந்து அதை பலப்படுத்துங்க. காமராஜ் பச்சை தமிழர். காமராஜ் பச்சை தமிழர்னா என்ன அர்த்தம்? அண்ணாதுரை கொச்சை தமிழர்னு சொல்கிறதா அர்த்தம். ஞாபகம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறாருனாக்கா, அதுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டு வந்தார் 57. அதுக்கு பிறகு 57 காஞ்சிபுரம் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதுரை நிற்கிறார் எலெக்ஷனில். காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறார். யாருக்கு? ஆரியருக்கு. ஸ்ரீனிவாச ஐயர்னு ஆரியர் டாக்டர். அவருக்கு ஓட்டு கேட்டு போகிறார் ஈவேரா, பகுத்தறி பகலவன். அப்போ கேட்கும்போது அண்ணாதுரை என்ன சொல்லி விமர்சிக்கிறார்? இதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்தது. என்னால் தான் தாசி மகனெல்லாம் தலைவனாகிவிட்டான், ஏற்று நிற்கிறான். அதெல்லாம் நிறைய இருக்கு, விடுங்க. இது மாதிரி இதெல்லாம் இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பேசி தான் இருக்கோம், அவங்க பதில் சொல்லுங்கிறோம். இல்ல, இப்ப திமுகவுடைய ஆஸ்தான தலைவரான அண்ணாவை இப்படி பெரியார் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்றப்போ, இன்னைக்கு பெரியார் அவர்களுக்கு ரொம்ப மெனக்கட்டு சப்போர்ட் பண்றது அப்படின்னா அது திமுக தான் பண்றாங்க, திமுக ஆட்கள் தான் பண்றாங்க. அப்போ
இந்த கருத்து முரணையே அவங்க பேச மாட்டேன்றாங்க. எந்த கருத்து முரணுக்கு? இந்த மாதிரி ஈவேரா அவர்கள் அண்ணாவை இந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்றத ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாங்க? சொன்னா அவங்க சொந்தமாவே அவங்களுக்கு ஒரு அவமானமா இருக்கும்ல. உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எழுதுவாங்க, பேசுவாங்க. அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க அண்ணா, அவங்க தந்தை ஈவேரா, தந்தை மகனை திட்டினது மாதிரி அதே சொன்னார். அண்ணா சொன்னார், அதை ஞாபகப்படுத்துனீங்க. நிருபர்கள் கேட்டாங்க, இப்படி ஈவேரா அவங்கள திட்டியிருக்காரு என்று என்ன செய்வது? அவரை நாங்கள், அண்ணா சொன்ன பதில் பெரியாரை பற்றி சொல்கிறார், அவரை நாங்கள் எங்கள் தந்தை என்கிறோம், அவரோ எங்களை தாசி மக்கள் என்கிறார், நாங்கள் என்ன சொல்வது? இப்படி பதில் சொன்னார் அண்ணா. சரி, அடுத்ததாக, கம்யூனிச தலைவர்களின் அரசியல் ஏன் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் எடுபடுவதில்லை? நல்ல கேள்விதான். ஏன்னாக்க அவங்களுக்கு சொந்தமான பார்வை இல்லை. தியாகம் பண்ணியிருக்காங்கம்மா. இந்தியாவில் விடுதலை போராட்ட காலத்துலையும் விடுதலைக்கு பிறகும் அதிகமாக மக்கள் உரிமைகளுக்காக, நாட்டு விடுதலைக்காக போராடி தியாகம் செஞ்சவங்க. அவங்க தியாகம் செய்ய அஞ்ச மாட்டாங்க, சிறைக்கும் அஞ்சாத நல்லா பண்ணவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று ரஷ்யா அப்படியே காப்பி அடிக்கிறது, அல்லது சீனாவை காப்பி அடிக்கிறது. சீனா வெற்றி பெற்ற பிறகு 49 வெற்றி பெற்றுச்சு சீனா, மாசத்துக்கு தலைமையில். இந்தியாவுக்கு ஏற்ற தன்மையை அவங்க பார்க்கல. அதனால் அவங்களெல்லாம் ஆதரித்த வி.ஆர். கிருஷ்ணய்யர், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், இடதுசாரி தன்மை உள்ள ஒரு கிருஷ்ணய்யர், இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டில் அமைச்சராகவும் இருந்தவர் ஒரு காலத்தில் கேரளாவில். வி.ஆர். கிருஷ்ணய்யர் பெரிய இன்டெலிஜென்ட், ரொம்ப சிவில் ரைட்ஸுக்கான நல்ல மனுஷன். அவர் கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் பண்ணார். இந்தியன் கம்யூனிஸ்ட் ஆர் எய்தர் பப்பட்ரி ஆஃப் மாஸ்கோ ஆர் பேரட்ரி ஆஃப் பீக்கிங் அப்படின்னாரு. இந்திய கம்யூனிஸ்டுகள் யார் என்றால் மாஸ்கோவின் கைபொம்மைகளாக இருப்பார்கள், அல்லது பீக்கிங்கின் கிளிப்பிள்ளைகளாக இருப்பார்கள். பீக்கிங்னா சீனா தலைவர்கள், அதை இப்போ பெய்ஜிங்னு பண்ணிட்டாங்க அவங்க மொழியில். அப்படி வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொன்னார். அது போச்சுங்களா? அது சுதந்திர போராட்ட காலத்தில் அது நிறையா இருக்குமா. அது மாதிரி இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு சுதந்திரத்துக்கு போராடினவங்க தான். 48 நேரு அரசை தூக்கி எறின்னு புரட்சி பண்ணுறேன்னு கிளம்பிட்டாங்க கம்யூனிஸ்ட். ஒன்றா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி. பெரிய அடக்குமுறை அப்போ பெரிய மோசமான அடக்குமுறை, ஜெயிலில் போட்டு பெரிய இதாகிடுச்சு. அது தொலைஞ்சு போச்சு. அதன் பிறகு இப்போ இந்தியா விடுதலை வந்துச்சு. நம்ம இந்தியன் ஸ்பெஷாலிட்டிங்கிறதுனா, இந்தியா ஒரு தேசம் இல்லை, இந்தியா நேச்சுரல் நேஷன் கிடையாது, எவால்வ் ஆகி வர்ற நேஷன் கிடையாது. ஒரு தாய்மொழி, ஒரு தாயகம், அந்த மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ப அது ஒரு நேஷனாக வளருது அப்படிங்கிறது தான் உலகத்தில் போய் எல்லா இடங்களும். ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, இத்தாலியாக இருந்தாலும் சரி, அவங்க அதை நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷனுங்கிற கோட்பாடெல்லாம் வகுத்தாங்க. இதெல்லாம் வச்சு தான் இப்போ இந்தியா என்ற பேரும் இந்தியா என்ற நிர்வாக கட்ட அமைப்பும் பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டவை. இந்தியாங்கிற பேரில் ஒரு நாடு இருந்ததில்லை. இப்போ நம்ம சேரம், சோழம், பாண்டி ஆண்டு தான் நம்மளுக்குள்ள அடிச்சுக்குவாங்க நம்ம மன்னர்களுக்குள்ள. ஆனால் இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர். ஏன்னா இங்கே ஒரு தாய்மொழி, ஒரு பொதுமொழி தமிழ் மொழி இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு பரிபாடலில் தமிழ்நாடுன்னு வருது, தண்டமிழ் வேலி தமிழ்நாடுன்னு வருது, தமிழகம்னு புறநானூறு அகநானூரில் வருது, சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடுன்னே வருது, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி. இப்போ நான் ஒரு மன்னனாக இருந்தாப்ப இது இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் இதுக்கு ஒரு வரையறையே கொடுக்குறாங்க. வடவேங்கடம், தென்குமரி, ஆயடை, தமிழ் கூறும் நல்லுலகம்னு ஒரு ஏரியாவை கொடுக்குறான், ஒரு எல்லையை கொடுக்குறான். வடக்க மலைன்னு சொல்கிறாங்க, அது திருப்பதியை வச்சுங்களே, வடவேங்கட மலை, தெற்க தென்குமரி கடல், இதுக்கு இடையில் உள்ள பரப்பு தமிழ் பேசும் நல்லுலகம்னா போதும்ல ஒரு நேஷனுங்கிறதுக்கு. இதெல்லாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ இது மாதிரி இந்தியாவுக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க பாரத கண்டம், பரதங்கரதம்னு சொல்கிறான். அதாவது பாரத கண்டத்துக்கு எவனு எங்கேயும் எல்லாம் இருக்கா? எவனு ஆண்டானா? அது போல அவங்க இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் சொல்றாங்க, இங்கிட்டு நேபாள், பூட்டான் எல்லாத்தையும் அகண்ட பாரதம், இந்தோனேஷியாவிலும் சொல்றாங்க. பிராமணர்கள் ஆரியர்கள் எங்கெங்க போனாங்களோ அதெல்லாம் சேர்த்து சொல்றான். அகண்ட வர்ற அக்காடு எங்கிட்ட வரல, நாங்க சொல்றோம் எங்கெங்க போனியோ அங்க போய்க்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆரியரை அடக்கி விரட்டின மண்ணு தமிழ் மண்ணு. தெக்க வரப்படாதான்னு விரட்டாங்க.
அதுக்கு எங்களுக்கு சான்று நிறைய புறநானூற்றில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு மன்னன், எங்கள் மன்னனுக்கே ஆரிய படை விரட்டிய பாண்டியன் பேர் வச்சிருக்காங்க. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எங்கள் மன்னனுக்கு பேர். அது மாதிரி எங்கள்கிட்ட வராது. எங்களுக்கு யார் முகலாய ஆட்சியும் இங்கே வரல, பிற்காலத்தில் வந்தது. அவங்களெல்லாம் முகலாய கொடிகட்டி ஆண்டாங்க வழக்க, பாபர் அக்பர் அப்படின்னு. இங்கே வர முடியலைங்க. ஆமாம், அது மாதிரி நம்ம இருந்தோம். நாங்கள் ஒரு நாடாக இருந்தோம், சீரழிஞ்சோம் பின்னாடி. எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. உனக்கு என்ன இருக்கோ, ஒரு நீங்கள் வடக்க ஆண்டாங்கிறீங்க, மௌரிய ஆண்டான், நந்த வம்சம் ஆண்டான், மௌரிய ஆண்டான், குப்த வம்சம் ஆண்டான், அப்புறம் முகலாயர் ஆண்டான்னு சொல்கிறேன். ரைட்டு, அப்படி போய் எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு சேர ஆண்டான், சோழ ஆண்டான், பாண்டி ஆண்டான், கொங்கு மன்னர்கள் ஆண்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர். எங்கள் அனைவருக்கும் பொதுமொழி தமிழ் தான். உனக்கு சொல்ல பார்ப்போம். அது மாதிரி வடநாட்டுக்காரனுக்கு ஒரு பொதுமொழி எது? இப்போ ஹிந்தி என்பது எவனுக்கும் தாய்மொழி இல்லைங்க. சான்ஸ்கிரிட்டு எவனுக்கும் தாய்மொழி இல்லைம்மா. அது செயற்கையாக உருவான மொழிகள் அது காலப்போக்கில். அதனால் அதுக்கு என்னன்னாக்க ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ வடநாட்டுக்கு போனீங்கன்னா பீகார், ஊப்பிக்கெல்லாம் போஜ்புரி, மைதிலி, அவதி, கல்யாணின்னு ஏராளமான தாய்மொழி இருக்குது. வீட்டில் தான் பேசுவாங்க, கடத்தல் பேசுவாங்க. அந்த மொழிகள்லாம் எழுத்து வடிவத்தோடு ஸ்டாண்டர்டு லாங்குவேஜாக வளரலை. அது மாதிரி உருவாக்கப்பட்டது பிற்காலத்தில் ஹிந்தி. அது முகலாயர்களுடைய கலப்பை வந்தது, அரபியெல்லாம் கலந்ததில் வந்தது. ஏன்னா அது உருது எல்லாம் அதுலேருந்து உருவானது. உருது சான்ஸ்கிரிட் வரி வடிவத்தில் இருந்தால் அது சான்ஸ்கிரிட்டு, அரபி வரி வடிவத்தில் இருந்தால் அது உருது. உதாரணமாக பாணின்னு தண்ணி தான், பாணின்னா தண்ணிமா. இந்த சான்ஸ்கிரிட் தேவநாகரி லிபின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எழுதினாக்கா அது பாணி சான்ஸ்கிரிட்டு. அரபி வடிவத்தில் இருந்தால் பாணி உருது. இந்த மாதிரி கூத்து அங்கே இருக்குது. நீங்கள் வச்சுங்க, நான் உங்களுக்கு பச்சையாகவும் சொல்லலை. இல்லை, ஒரு சர்வேல சொல்லியிருந்தாங்க, அந்த வட இந்தியாவில் ஃபுல்லாக ஹிந்தி சொல்லி கொடுக்கப்பட ஆரம்பிச்ச பிறகு அந்த தாய்மொழிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அழிஞ்சிட்டு வருது. மொத்தமா ஹிந்தி மட்டும்தான் இப்ப பேசுறாங்களே தவிர அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கே சொந்த தாய்மொழியில எழுத படிக்க வரல அழிஞ்சிட்டு வருது. அவங்க போராட்டாங்க. இப்போ போஜ்புரி மைத்திலி ரெண்டும் போராடி, மைத்திலி தனி மாநிலம் கேட்டு போராடி அடக்கி ஒடுக்கிட்டாங்க. போஜ்புரி போராடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனி மாநிலம் உனக்கு முடியாது, ஆனால் இந்த அகாடமி, சாகித்ய அகாடமி விருதெல்லாம் மொழிக்கு தர்ற இலக்கியத்துக்குன்னு கொடுக்குறாங்க. நம்ம 22 மொழி வச்சுட்டாங்களா 8 ஷெட்யூலில், அதில் கிடையாது போஜ்புரி. ஆனால் அது சாகித்ய அகாடமி போன்ற டெவலப்மெண்ட்டுக்கு நிதி கொடுக்கறது. ஏன்னா போஜ்புரி பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு இருக்குது. அது பீகார், உபி, நேபாள எல்லா வரலும் போஜ்புரி பேசுவாங்க. அதுக்கு சாகித்ய அகாடமி, அதில் சினிமாவும் எடுக்கிறாங்க போஜ்புரி. அது மாதிரிலாம் இருக்குமா, அது அவங்க கதைமா அதெல்லாம். சரி, இப்போ இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, மொழி இனம் வாரியாக மக்களை திரட்டுவது என்பது மார்க்ஸ் அவர்களின் கொள்கைக்கு எதிரானது. நீங்கள் தமிழ் தேசியம் என்று அதைத்தானே செய்கிறீர்கள். அப்படி மார்க்ஸ் எங்க சொல்லியிருக்காரு? அவர் கேட்டிருக்காரு. எனக்கு மார்க்ஸ் அது மாதிரி காரல் மார்க்ஸ் சொல்லலை. உலகம் பூரா பாட்டாளி வர்க்க ஆட்சி வரணும், சுரண்டவன் சுரண்டப்படுறவன் இருக்கக்கூடாது என்று ஒரு சர்வதேசிய மார்க்ஸ் பேனார். தவிர இன்னும் சொல்ல போனாமா, அவங்க மார்க்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ் யுனைட் அப்படிங்கிறது தான் ஒரு முழக்கத்தை உருவாக்குனார். பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணுறீங்களா, ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆல் வேர்ல்டு யுனைட்னு மாற்றினாங்க. கண்ட்ரிஸ் என்ற ஐடென்டிட்டியை வச்சாங்க. நேஷனாலிட்டியை அங்கீகரித்தாங்க மார்க்ஸு, எங்கல்ஸ் எல்லாம். தேசிய இனங்களை அங்கீகரித்தாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இருந்த இடத்துலையே பிரிட்டனில் அயர்லாந்து விடுதலைக்கு போராடினாங்க. முதல்ல அயர்லாந்து விடுதலையை ஆதரித்தார் கார்ல் மார்க்ஸ் பிரிட்டன்லேருந்து. அது பேசிக் ரைட், அது ஒரு இனத்துக்கு, ஒரு தேசிய இனத்துக்கு, நேஷன் அது என்ற கருத்தத்தில் அதெல்லாம் பண்ணாங்க. அவங்க வச்சுருந்த அகில உலக சபைக்கு இன்டர்நேஷ்னல் தான் வச்சுருந்தாங்க. வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வைக்கலாமா? கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பாட்டாளி வர்க்க இவங்க கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் வச்சாங்க. இன்டர்நேஷனல்னா என்ன அர்த்தம்? எல்லா நாடுகளுக்கும் பல நேஷன்களுடைய கூட்டமைப்பு, அனைத்துக்கும் வச்சாங்க இன்டர்நேஷனல். இப்போ நேஷன் அங்கீகரித்தா இன்டர்நேஷனல் அவங்க வச்சாங்க. இதை விட தெளிவாக அதை சொல்லி முடிச்சிடுறேன். லெனின் அந்த பிரச்சனையை சந்தித்தார். ஏன்னா அந்த ரஷ்யாவில் ஜார் மண்ணை பக்கத்து இனங்களை எல்லாம் ஆக்கிரமித்து வச்சுருந்தான். ஒரு ரஷ்யாவுக்கு கீழே வச்சுருந்தான். இப்போ ஜார்ஜியான்னு சொல்கிறோம்,
இப்போ இந்த உக்ரைன் போராட்டம் உக்ரைன் வந்து இருக்கட்டும், அஜர்பைஜான் இருக்கட்டும், இந்த மாதிரி பலது அந்த பக்கத்து இனங்கள் அவங்க தாய்மொழி வேற. அவன் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான் ஜார் மன்னன். இவர் ஜார் மன்னராட்சியை எதிர்த்து புரட்சி பண்ணுறாரு லெனின். கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணுறது அதில் தலைவர் வந்து அப்போ வந்து நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஜார் மன்னர் வீழ்த்திடுவோம், நீங்கள் ஒரு தனி நேஷன், ரஷ்ய இனம். இவர் ரஷ்ய இனத்தில் பிறந்தவர் லெனின். நாங்கள் ரஷ்ய இனம் தனி நேஷன், இதுதான் பெருசு மக்கள் தொகையில். அது சின்ன சின்னதாக இருக்குது. எங்களுக்கு என்ன ரைட் உண்டோ ரஷ்ய இனத்துக்கு அது உங்களுக்கும் கொடுப்போம். நம்ம ஜாரை விரட்டிட்டு ஜனநாயக ஆட்சி அமைப்போம், ஜனநாயக ஆட்சி அமைப்போம். நீங்கள் ஒன்று ஒரு குடியரசு அமைச்சுக்கோங்க, குடியரசுகளின் கூட்டமைப்பாக ஒன்று உருவாக்கிக்குவோம். அதான் அந்த சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறாருமா, பேர் மாற்றுறாங்க பாருங்க. அவங்க ரஷ்யாங்கிற பேர் ஒரு குடியரசுக்கு தான் அந்த பேர். ஒட்டுமொத்த நாட்டுக்கு என்ன பேருன்னா யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ். சோவியத் சோஷலிச குடியரசுகள் ஒன்றியம், குடியரசு ரிப்பப்ளிக். கான்ஸ்டிடியூஷன்லேயே கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த ரிப்பப்ளிக்கு ஒரு ஆட்சி மொழி கூடாது, எல்லா மொழியும் ஆட்சி மொழி தான்ப்பா. விரும்புகிற மொழி கற்றுக்க அவன் தாய்மொழி அங்கங்கே ஆட்சி மொழியாக இருக்கும், பாடமொழியாக இருக்கும். விரும்புகிற மொழியை கற்றுக்க. எங்கள் தாய்மொழி அவங்க வந்து 42% வரலும் ரஷ்யன் பேசுகிறவங்க மெஜாரிட்டி, சிங்கிள் மெஜாரிட்டி அதை பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் ரஷ்யன் மைனாரிட்டி தான், சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கலாமே தவிர டோட்டல் மெஜாரிட்டி அல்லது. டோட்டல் மெஜாரிட்டி என்பது ரஷ்யன் பேசாதவங்க தான். 42 தான் பார்த்தீங்கன்னா 58% அது மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணார் லெனின். பண்ணி அவன் மொழி ஆட்சி மொழி. இப்போ சோவியத்து கூட்டமைப்பு பார்லிமெண்ட் இருக்கும், அந்த பார்லிமெண்ட்டில் அவன் மொழியில் நீங்கள் பேசுங்க, மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்குவோம் அப்படின்ட்டார். அடுத்தது, பிரிந்து போக விரும்பினா நீங்கள் உங்கள் சட்டசபையில் உங்கள் சபையில் முடிவு பண்ணி மெஜாரிட்டி அடிப்படையில் சொன்னீங்கன்னா பிரிஞ்சு போயிடலாம், தனி நாடாக கூட நீங்கள் தனி நாடாக போயிடலாம். அதுக்கு என்ன பேர் சொன்னார்மா, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் இது ரைட் டு செசீட். பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய செல்ஃப் டிட்டர்மினேஷன், தானே முடிவு செய்யும் சுயநிர்ணய உரிமை, தன் உரிமை, அது ஒவ்வொரு இனத்துக்கும் உண்டு என்று லெனின் வாக்குறுதி கொடுத்தாரு. கான்ஸ்டியூஷனில் கடைசியில் அதை வச்சுருந்தாங்க. பிரச்சனை வரும்போது 91 பிரியும்போது அதை பயன்படுத்தி தான் பிரிஞ்சு போனாங்க, நாடுகளாக பிரிஞ்சு போனாங்க. அதனால் இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் மார்க்ஸ் வழியையும் லெனின் வழியையும் பின்பற்றி தேசிய இன பிரச்சனையில் பார்த்தா இந்தியா என்பது ஒரு தேசம் அல்லன்னு சொல்லணும்ல. சோவியத் யூனியன், அவர் ரஷ்யாவே தேசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவை நேஷன் சிபிஎம் சிபி சொல்லிகிட்டே இருக்கீங்களே, எப்படி சொல்கிறீங்க? அந்த புராணத்தில் உள்ள பாரதத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்களே, பாரதம் அறிவு சொல்கிறீங்க. அடுத்தது, இந்தி திணிப்பை எப்படி நீங்கள் வந்து நேரடியாக மறுக்கலை? அவன் மொழி ஆட்சி மொழி அவனும்ல. இப்போது நீங்கள் ஏஷியட்டில் உள்ள 22 மொழி ஆட்சி மொழியாக பார்லிமெண்ட்டில் கொண்டு வாங்கன்னு லெனினை பின்பற்றி கேட்குறீர்களா இந்தியாவில்? நான் தான் சொல்கிறது அவங்கள. அவர்கள் லெனின் படத்தை சுவரில் மாட்டினார்கள், நேரு படத்தை நெஞ்சில் மாட்டினார்கள் இந்திய கம்யூனிஸ்டுகள். அதனால் இந்த தம்பிகள் கேள்வி கேட்டவங்கெல்லாம் அந்த ஒரு அனுபவங்கள்லாம் படிங்க, போங்க, வாங்க. இந்தியா ஒரு தேசம் அல்ல என்ற சோஷியல் சயின்ஸை பற்றி புரிஞ்சுக்கங்க. இந்தியா ஒரு தேசம் அல்ல என்பது வந்து தேசம்னு போடுறதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களே வெக்கப்பட்டு இந்தியாவை யூனியன் என்றார்கள். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நேஷன் எங்கேயும் சொல்லலையே ஆர்டிகிளில் இந்தியாவை. அதுபோல் இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி இருப்பதாக கான்ஸ்டியூஷனில் சொல்லலாமா? சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் சொல்கிறாங்க. குடிமக்கள் தகுதி என்ன, யாராக இருக்கலாம், அவ்வளோதான். நேஷனாலிட்டின்னு ஒரு இன்னும். ஆனால் நம்மளுக்கு விண்ணப்பத்தில் கேட்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறானுங்க, நேஷனாலிட்டி கேட்குறான், நம்ம என்ன எழுதணுங்கிறான், இந்தியன்னு எழுதுங்கிறான். கான்ஸ்டியூஷன் இருக்கா அது மாதிரி? அதெல்லாம் வடக்கத்திய ஆதிக்கம், இந்திய ஆதிக்கம், ஆரிய பிராமணிய சமஸ்கிருத ஆரிய வைசிய ஆதிக்கம், அதெல்லாம் இந்தியன்னு சொல்கிறதெல்லாம். இதுதான் உண்மை. அதெல்லாம் தம்பிகள் அது பரிசீலிக்கட்டும். அடுத்த கேள்வி வந்து, ஒரு தேர்தலில் போட்டி போடுறது எவ்வளோ கஷ்டம், இது பிரச்சாரம் பண்ணணும், அவ்வளோ இவ்வளோ இருக்கு. நீங்க தேர்தலையே போட்டி போடாம இவ்வளோ கேள்வி ஏன் கேட்குறீங்க? ஏன் நாங்கள் தேர்தலில் போட்டி போடலை?
தேர்தலில் போட்டி போடாததுக்கு என்ன காரணம்னா, தேர்தலில் போட்டி போட்டு நம்ம சொல்லக்கூடிய உரிமைகளை மீட்க முடியாது. மிக கொடிய ஒடுக்குமுறை மன்றம் இந்தியாவில் எது? பாராளுமன்றம், நாடாளுமன்றம் தான். ஏன் எப்படி? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி பேருமா. நமக்கு எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க? 39 பேர். புதுச்சேரி சேர்த்தா 40. மொத்த உறுப்பினர்கள் 543 மக்களவையில். இந்த 40ங்கிறதுக்கு இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி. நீங்கள் 40 பேரும் ஒன்றா கைதுக்குனாலும் அங்கே ஒன்றா வருவாங்க. என்ன மரியாதை இருக்குது உங்களுக்கு? இப்போ தமிழ்நாட்டில் நெல்லுக்கு என்ன விலையை தீர்மானிக்கணுங்கிறத பார்லிமெண்ட்டை முடிவு பண்ணுவான். எத்தனை பேர்? நம்ம 40க்கு அப்பால் போட்டால் அவங்க தான் அதிகம். இந்தி மாநிலங்களில் மட்டும் 225 எம்பிக்கள் இருக்காங்க. இந்திய கல்வி மொழியாக பாடமொழியாக வச்சுருக்க மாநிலங்கள் 10 இருக்குது, டெல்லி உட்பட. அவங்க மட்டும் 225 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ அவங்க நினச்சாங்கன்னா சிலதை செய்ய முடியும், ஆள்களை சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் பேர் சேர்த்துக்கிட்டு. நம்ம என்ன நினைச்சாலும் அங்கே ஜனநாயக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார அமைப்பு நாடாளுமன்றம். இந்த உண்மையை தம்பிகள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளை கொண்டு அங்கே சேர்த்தது யார்? செயற்கையா வெள்ளைக்காரன். இந்தியா உருவாக்குனது யார்? பிரித்தானிய பீரங்கிகள். பிரித்தானிய பீரங்கிகள் தான் இந்தியா உருவாக்குது. இந்தியாவின் உண்மையான ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யார் இந்தியாவுக்கு? ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங் போன்ற வெள்ளையர்கள். அவன் தானே உருவாக்குதா? நம்ம மன்னர்களை தூக்கலை போட்டு சுட்டு கொண்டு, பீரங்கி வச்சு வெடித்து கொண்டு, ஜெயிலில் போட்டு, அந்தமானில் போட்டு நம்ம மக்களை, தலைவர்களை இதை உருவாக்கணுமா அவன் தான். அவன் தானே இந்த வடிவத்தை உருவாக்கின முதன்னு. அதுக்கு முன்னாடி ஏது? 1771 74 முன்னாடி இந்தியாங்கிறதெல்லாம் வடிவம்லாம் ஏது? ஒரு நிர்வாகம் தான் ஏது? கிடையாது. அப்போ இதை இந்த நீங்கள் என்ன இந்த 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 தேர்தலில் போய் நின்று அங்கே நீங்கள் உங்கள் உரிமையை பெறவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஜனநாயகமற்ற கூட்டமைப்பில் திணிக்க விட்டு வச்சுருக்கீங்க. நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம எங்கள் வீட்டில் ஒரு 7 பேர் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருக்கும். எங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, பேர பிள்ளையாது படிக்க வைக்கிறதுக்கு, மெடிக்கல் படிக்க வைக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா, என்ன படிக்க வைக்கலாம், வேறு எதுவும் பண்ணலாம்னு கருத்து வேறுபாடு வருது. இந்த 11 பேரில் மெஜாரிட்டியை பார்ப்போம்ப்பா அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். பார்த்து 6 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை முடிவு பண்ணலாம். குடும்பத்தில் உள்ள ஜனநாயகம். எதிர்த்தாப்புல 10 வீடு இருக்குது, அங்கங்கே 10 பேர் இருக்கான். அந்த 100 பேரையும் சேர்த்துக்குவோம், நம்ம 11ஐயும் சேர்த்துக்குவோம். 111 மெஜாரிட்டி வருதான்னு பாரு. நம்ம பேர பிள்ளைய எதில் படிக்க வைக்கிறது, நம்ம இந்த தடவை விவசாயம் என்ன பண்ணுறது, கரும்பு போடுறதா நெல் போடுறதான்னு முடிவு பண்ணுறதுக்கு ஜனநாயகம் முடிவு பண்ணுவோம்னு எதிர்காப்பில் உள்ள 10 குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டு முடிவு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்புறம் ஊபிக்காரனை, மத்திய பிரதேசக்காரனை சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் என்ன திட்டம் போடணும், எந்த வாய்க்காலை வெட்டணும், எந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பாட வைக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறது, நெல்லுக்கு என்ன விலை வைக்கிறது, கரும்புக்கு என்ன விலை வைக்கிறதுனா அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போடுறதுனா என்ன அர்த்தம்? அது ஏத்த தெருவில் உள்ள 10 குடும்பத்தை சேர்த்துக்கிட்டு என் வீட்டு திட்டத்துக்கு மெஜாரிட்டி பார்க்க ஜனநாயகம் பார்க்க தானே? இது ஜனநாயகத்தின் பேரால் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை. வருத்தப்படக்கூடாது. நாடாளுமன்றம் என்பது இருக்கிறதுலே மிக கொடிய ஒடுக்குமுறை கருவி. அதுதான் தேசிய இனங்களின் தாய்மொழியின், அவருடைய உரிமையின், அவருடைய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒடுக்குமுறை பாசறை என்பது நாடாளுமன்றம். இதுல நீ 40 பேர் நீ வெற்றி பெற்று போய் என்ன பண்ண போறேங்கிறேன். அப்போ நீங்க சட்டமன்ற தேர்தல் அதுல போட்டி போடலாம்ல? வாங்க. ஆமாம்மா. இப்போ சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். 234 பேர் இருக்கோம். 234 பேருமே கைதூக்கி ஒரு மசோதா நிறைவேற்றலாம். ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். ஆளுநர் ரவி எப்படி வர்றாருங்க? தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாரா? இப்போ குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டியூஷனில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்கணும். மாநிலங்களில் உள்ள சட்டசபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்கணும். அதில் பெரும்பான்மை வர்றவங்க குடியரசுத் தலைவர். ஆளுநருக்கு அப்படி தகுதி உண்டா? 35 வயசு இருக்கணும், இந்தியாக்காரனாக இருக்கணும், இதான் தகுதி சொல்கிறான் கான்ஸ்டியூஷனில். எவ்வளோ குறைச்சி கொடுக்குறான். அப்போ நம்ம 234 பேர்னு கைதூக்கி ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் மசோதா தான். டெல்லியுடைய கையால் ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமாகும்.
அப்ப நீங்க 234 சோதாக்கள் கை தூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றி கொண்டிருப்பீர்கள். RSS ரவிகள் கையெழுத்து போட மறுத்து கொண்டு அதை அப்படியே குப்பை கூடல போட்டு வச்சிருப்பான். இதுல போய் நீ என்ன சாதிக்க போறீங்கிறேன். இல்ல இப்ப நம்ம இப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா இப்போ ஒரு ஆட்சி செய்யறதுக்குன்னு ஒரு இது வேணும்ல, ஒரு கவர்னிங் ஃபேக்கல்டி வேணும். அந்த உரிமையை கேட்டு போராடுங்க. கவர்ன் பண்றதுக்கு உரிமை வேணும்னு கேளுங்க. உரிமை இல்லாத பொழுது கொத்தடிமையா இருப்பதற்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் அவளை இருக்கேன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க போயிட்டு? இப்போ நீங்க இப்போ திமுகவுடைய கதிப்பே பார்க்கல, திராவிட நாடு சட்டம் தடை வர போதுன்னு சொன்னே விட்டாங்க. திராவிட நாட்டை கைவிடும், தனிநாட்டை கைவிடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணார்? அண்ணா சொன்னார், நாங்கள் சட்டமன்றத்தில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று திராவிட நாடு தீர்மானம் போடுவோம், எங்கள் ஆட்சியை கலைப்பார்கள். கலைக்கட்டும், மறுபடியும் நாங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம், நீதி சொல்லுவோம், எங்களுக்கு இன்னும் செல்வாக்கு போயிருக்கும், மறுபடியும் தேர்தல் நிற்போம், எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. மறுபடியும் நாங்கள் சட்டசபையில் முதல் மந்திரி, சட்டசபையில் மந்திரி ஆகி இதே தீர்மானத்தை போடுவோம், தனிநாடு வேணும்னு. மறுபடியும் எங்களை கலைப்பார்கள். மூன்றாவது அடி நாங்கள் போய் மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், மூன்றாவது தேர்தலில் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. மூன்றாவது தடவை நாங்கள் அந்த தீர்மானம் போடும்போது எங்களை கலைக்க முடியாது அப்படின்னா அப்படி சட்டத்தில் எது இடம் இருக்கா? அண்ணா சொன்னது. அதனால அவர்களுக்கு அடக்க ஒடுக்கமான கண்காணிகளாக மாநில ஆட்சியாளர்களை வைத்துக் கொள்ளுகின்ற வகையில் தான் சட்டம் இருக்கிறது. அதுக்கு மேல மீறி போனால் அந்த ஆட்சியை கலைக்கலாம். 356 பயன்படுத்தி அந்த ஆட்சியை கலைக்கலாம். மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி நடக்கலாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கலாம். ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்க முடியாது. மெஜாரிட்டி இல்லை என்றால் கூட ஒரு கேர்டேக்கர் கேபினெட் இருந்தாகணும். குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்த முடியாது. இப்போ என்ன இன்னும் சட்டம் திருத்தினாங்க, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். பார்லிமெண்ட் ஏற்ற சட்டத்தை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட மறுத்து விட்டால் அதை மறுபடி திருப்பி அனுப்பணும், ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு குடியரசுத் தலைவர் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். பார்லிமெண்ட்டில் மறுபடியும் அதையே நிறைவேற்றி கொண்டு வந்துட்டாங்க. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டே ஆகணுங்கிறான் சட்டத்தில், கான்ஸ்டியூஷனில். தமிழ்நாட்டுக்கு அப்படி இருக்கா? அப்போ அடக்க ஒடுக்கமான பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு நீ கொஞ்சம் சபா நல்லது கெட்டது, ஸ்டாலின் இருக்கார்ல, அது பேசுறது மாதிரி பேசிக்கிறது, அப்படி அதை எதுக்கிற மாதிரி பேசிக்கிறது. இப்போ நேற்று போய் ஸ்டாலின் அங்கே உட்காந்துருக்காருங்க. ஜனவரி 26 குடியரசு நாள். குடியரசு நாளில் ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் இருந்த புறக்கணிக்கணும்னு தீர்மானம் போட்டீங்க. எதிர்கட்சியெல்லாம் புறக்கணிக்குது. குடியரசு நாளில் கொடியேற்றுறது இந்திய அரசு கொடியே ஆளுநர் ஏற்றணும். நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? நான் வர முடியாது, ஆளுநர் வேற எங்கேயும் ஏற்றிக்க. இந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா இருக்கும்போது சந்திரசேகர ராவ் சொன்னார், வெளியில் கொடியேற்றக்கூடாது ஆளுநர். கொடியேற்றதுக்கு எந்த அதிகாரியும் போலீஸும் போகக்கூடாது, சீஃப் செக்ரட்டரி போகக்கூடாது. ஆளுநர் மாளிகைக்குள்ளே வேணா குடியரசு நாள் கொடியை அந்த அம்மா ஏற்றிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி தான் ஏற்றுச்சு. மம்தா பானர்ஜி அங்கே ஒரு ஆள் இப்போ தன்கன் இருக்கார்ல, துணை ஜனாதிபதியாக இருக்காரு, அவர் இருக்கும்போது பிரச்சனை. ஆளுநர் நடத்துகிற விழாக்கு எதுக்கும் போகக்கூடாதுன்னு தடை போட்டுருச்சு அந்த அம்மா. அந்த கட்சிக்காரங்கள போகவே இல்லை, ஒதுக்கி வச்சுது அந்த அம்மா. அது மாதிரி சுயமரியாதையோடு இருக்க ஸ்டாலின் தயாரா? ஏன் போய் உட்காந்து 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து வரவேற்கிறாராம் யார? ரவியே ஸ்டாலின் நேற்று உழைப்பாளர் சிலைக்கிட்ட சென்னையில். நீ புறக்கணிக்கணும்ல, புறக்கணிச்சா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறது சட்டம் இருக்கா? அப்போ அந்தரங்க கூட்டணி ஆளுநர் இருக்கிறது போல பாவலா. அதனால தானே கருணாநிதி 100 ரூபாய் நானே வெளியிடுறீங்க, ராஜ்நாத் சிங்கை வச்சு வெளியிட வேண்டிய அவசியம் நாங்கள் இருக்கு. அவர் எடப்பாடியும் கேட்டார், நாங்களும் வெளியிட்டோம், பாஜகவோடலாம் கூட்டணி தான் வச்சுருந்தோம், ஆனால் நாங்கள் வேற யாரையும் வச்சு வெளியிட்டாங்க, எம்ஜிஆருக்கு நானே எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி சொன்னார் அவர். அது மாதிரி ஒன்னொன்னு அங்கே போய் அந்தரங்க கலந்துக்க வேண்டியது. இந்த இதை நீங்கள் ஏன் புறக்கணிக்கல? உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுநர் இவ்வளோ மோசம் பண்ணுறாரு, நாங்கள் தேர்ந்தெடுத்த மசோதாலாம் கையெழுத்து போடாமல் சட்டமாக கிடக்கு, தேங்கி கிடக்கு, அரசியல் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. எனவே அவர் நிகழ்ச்சி அவர் மாற்று, அவர் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க மாட்டோம் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது முதல்வருக்கு. ஏன் சொல்லலை? அந்தரங்க கூட்டாளி, எங்களை மக்களை ஏமாத்துறதுக்கு ஆளுநர் எதிர்க்கிற ஒரு மாநில சுயாட்சி வீரர் போல நடிக்கிறது ஸ்டாலின். இந்த பதவியில் போய் நம்ம எந்த நல்லா போகிறோம்னு கேட்குறோம். நம்ம யாராக இருந்தாலும் சரி இருக்கட்டும். நான் இப்போ யாரோ எல்லாமே எலெக்ஷன் இல்லாமல் ராணுவ ஆட்சி நடக்கட்டும்னு சொல்லலை. யாரோ இருங்க, உண்மையாக இந்த முரண்பாடுகளை பேசி மக்கள்கிட்ட எங்களால் முடியலை, இந்த மாதிரி இந்த சட்டத்தெல்லாம் மாற்றணுங்கிறதையாவது பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு படலாம்.
அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன சொன்னோம்னா, மக்கள் எழுச்சி வந்துச்சுன்னா, மக்கள் வந்து நாங்கள் அறவழி போராட்டம் தான், காந்திய வழியில் சொல்கிறோம். மக்கள் எழுச்சி வந்து நாளைக்கு போராட்டம் வந்தாக்க மாநில உரிமைகளை கூடுதலாக நம்ம வாங்கலாம். அங்கங்கே போராட்டம் வந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். இப்போ தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக, அதாவது இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்று, அப்படி சட்டம் கொண்டு வந்த பிறகு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், எல்லாம் இருப்போம். அது வரைக்கும் அதுக்கான மக்களை தயார் பண்ணுற போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்களும் இது மாதிரி பேசலை, துணிச்சலாக இது மாதிரிலாம் இந்த கருத்தை யாரெல்லாம் சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியம்தான், சாத்தியம்தான். வெள்ளைக்காரனை ஏற்று போராடும் போது இந்தியாவுக்கு விடுதலை சாத்தியமே இல்லைன்னு பேசினாங்க எல்லாரும். சாத்தியமாச்சா இல்லைங்களா? ஹிட்லர் விழுந்தானா இல்லையா? முசோலினி விழுந்தானா இல்லையா? ஏன் எதேச்சா சர்வாதிகாரம் பண்ணிச்சு இந்திரா காந்தி, எமர்ஜென்சி கொண்டு வந்தா, அந்த மாதிரி தோக்கடிச்சாங்கல்ல 77 எலெக்ஷனில். ஏன் சாத்தியம் இல்லை? பல மாநிலங்களில் இப்போ அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குமா? இப்போ அனைத்து இந்திய கட்சி என்பது 2 கட்சியாக இருக்குது. இப்போ ஒன்று காங்கிரஸ், பாஜக. பாக்கி வட மாநிலங்களில் உள்ள மாநில கட்சி தான் ஆட்சி பண்ணுறான், செல்வாக்கு செலுத்துகிறாங்க. பீகாராக இருக்கட்டும், ஊபியாக இருக்கட்டும், மாநில கட்சிகள் வந்துருச்சு. பல இடங்களில் இப்போ மகாராஷ்டிரா இருக்கட்டும், மாநில கட்சியோட கூட்டணி சேர வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அல்லது 70களில் இவ்வளவு மாநில கட்சி கிடையாது. இப்போ எல்லா மாநிலத்திலும் மாநில கட்சி வந்துருச்சு, பெரும்பாலும் வந்துருச்சு. ஹிந்தி பெல்ட்லேயே மாநில கட்சிகள் வந்து அவங்க ஆட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் தயவுல தான் இன்னைக்கு பீகாரில் மத்தியில் ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில் இருக்கார். அந்த என்ன கட்சி அது, நம்ம இவர் இருக்கார், பீகார் முதல்வர் ஜனதாதளம், அது ஒரு ஐக்கிய ஜனதாதளமா என்பது பேர். அந்த ஜனதாதளம் அவங்க தான் ஆடுறாரு. இவர் பீகார் மாநில கட்சி தான் அது. அப்படி மாநில கட்சிகள் என்பது பெருத்து விட்டது, மாநில கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. அந்த மாதிரி வரும்போது ஒரு நிலையில மாற்றம் வரும். நம்ம லட்சியவாதிகள் அதுக்கு போகணுமே தவிர, இப்போ கையடக்க பிரதியாக அவனுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்களை போல எல்லாருமே நீங்கள் போங்க, தேர்தல் நிற்காதீங்க, அது யாருமே போகாதீங்கன்னு சொல்லலை. எல்லாரும் இப்போ வந்து அது மட்டுமே நம்பி தான் நடக்காது. போங்க, இந்த விஷயத்துக்கு நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருங்க. ஆமாம், அதில் உண்மைதான் இருக்குது, அரசியல் சட்டத்தை திருத்தணும், மாற்றி அமைக்கணும்னு பேசுங்க. இப்போ நீங்களும் பேசுங்க, அங்கே உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே மாற்றி அமைக்க முடியாது. மக்கள் எழுச்சி வந்து வேற வழி இல்லாமல் கான்ஸ்டியூஷனை மாற்றி திருத்தி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறோம் நாங்கள். இப்போ நம்ம அதில் இப்போ ஜல்லிக்கட்டு இருந்தது, சட்டமெல்லாம் ஏற்று நாங்கள் கையெழுத்து போடல. மெரினாவில் போராடி மக்கள் அங்கங்கே போராடி கையெழுத்து வாங்கிட்டு படித்தாரா இல்லையா அவர் ஓபிஎஸ்? அப்போ ஜல்லிக்கட்டு வெளியே நடக்குது இல்லைங்களா, ஏறுது எழுதுன்னு. ஸ்டெர்லைட்டை மூடணும்னு சொல்லி கேட்கல. 100 நாள் போராட்டம் அறிவிச்சாங்க. 13 பேரை 100ஆவது நாள் சுட்டு கொண்டாங்க. ஆனாலும் இந்த 13 பணங்களை நாங்கள் வாங்க மாட்டோம். மூடுனது ரெக்கார்டாக ஜீவோ போட்டு வந்தால் தானே. நாங்கள் கலெக்டருக்கு எஸ்பியில் போய் படித்தாங்க, மூடியாச்சு, ஸ்டெர்லைட் ஆகல. இன்றைக்கி வந்து முடி கிடக்குல்ல, மாஸ் தானே. எந்த கட்சி கொடி இல்லாமல் நடந்த போராட்டம் எல்லாம். இப்போ டங்ஸ்டன் மெரினாலே அப்படிதான். இப்போ டங்ஸ்டன் நல்லா சொல்றீங்க நீங்க. டங்ஸ்டன் வருது, மக்கள் பூரா எழுச்சி, எதையும் மாற்றலாம். அந்த மாதிரி மக்களை திரட்டணும். எம்எல்ஏ எம்பினால டங்ஸ்டன் நிறுத்தினாங்களா? முழுக்க முழுக்க மக்களுடைய முயற்சி. ஸ்டெர்லைட் எம்எல்ஏ எம்பி ஆளுங்கட்சி போய் எதிர்கட்சி போனாங்களா? ஜல்லிக்கட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி கொண்டு வந்தாங்களா? அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து உள்ள இறையாண்மையை நாங்கள் மீட்போம், வெகுமக்கள் போராட்டம் நடத்தி என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அவங்க சட்டசபைக்கு போனவங்க எந்த உரிமையும் மீட்டது கிடையாது. வெளியில் நடக்கிற போராட்டங்களுக்கு பிரதிபலிப்பாக தான் அங்கே உள்ள நீங்கள் கொண்டு வருவீங்க. இப்போ சமூக நீதிப்படி கணக்கெடு, அதை எடுங்கிறோம், ரிசர்வேஷன் வருது அப்படிங்கிறோம், இப்போ ஜாதி அடிப்படையிலே கொடுங்கிறோம். கொஞ்சம் வந்துச்சு பிசின்னு வந்து இப்போ 69% இருக்குது. இதை பாதுகாத்தது யார்? மக்கள். அங்கங்கே போராட்டம், அந்த போராட்டங்கள் வரும். அப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மொழி இறையாண்மையை அது மட்டும் செய்யணும். நீ சட்டசபையில் போய் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டாம்னு சொன்னால் அதுக்கு அவனுக்கு செல்லுமா? அது கச்சத்தீவுக்கு தூக்கி அங்கே கொடுக்குறான் மீட்டிங்கில், போராட்டம் தான் செய்ய முடியும். அந்த வேலையில் நீங்கள் தேர்தல் நிற்கிறவங்க, நாங்கள் அர்ப்பணிப்போடு இந்த இனத்தினுடைய மொழி உரிமை, இன உரிமை, தாயக உரிமையை மீட்கிற போராட்டத்தை மக்களை திரட்டி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருங்க ஆட்சியில் இருக்கிறவங்க, தான் நாங்கள் சொல்கிறது. அடுத்த கேள்வி வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசுறீங்க. இப்போ காவிரி, முல்லை பெரியாறு பிரச்சனைகள்லாம் எப்படி தமிழ் தேசிய அரசியல் முறையில் நீங்கள் தீர்வு காண்பீங்க? தமிழ் தேசிய அரசியல் தான் தீர்வு காண்றோம். மலையாளிகள் தமிழர்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள்,
தமிழருடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் என்ற நிலை வரும்பொழுது தான் இங்கே கட்சி வேறுபாடெல்லாம் யாரும் ஒன்று சேர்றாங்க. முல்லை பெரியாருக்கு அது மாதிரி தான் போராட்டம் பெருசாக வந்து இப்போ மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மலையாளிகளும் அணை வல்லுநர்கள் குழு, உச்சநீதிமன்றம் போட்ட வல்லுநர் குழு ஆராய்ந்து புதுப்பிக்கப்பட்ட அணை புதுப்பிச்சு எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து புதுப்பிச்சாங்க. அணை வலுவாக இருக்குது, தண்ணி தேக்கலாம். 152 அடி தேக்கிறதுக்கு இந்த பேபி டேம்னு அவரோட இணைஞ்சு இருக்குது, அதை வலுப்படுத்தினா போதும். அது வரைக்கும் 142 அடி தண்ணி தேக்கலான்னு ஆர்டர் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதை செயல்படுத்த முடியாதுங்கிறான். அப்போ இங்கே கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழர்கள்லாம் ஒன்று சேருங்கன்னு தானே வருது. அப்போ அங்கே கேரளாவில் வந்து முடியாது. அப்போ நீ வேற இனம் நான் வேற இனம் தானே நீ பிரித்து பார்க்குற. தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் அணை கட்டி பெண்ணிக்குக்கு அவங்கெல்லாம் கட்டி முல்லை பெரியாறு டேம் வந்து இங்கிட்டு திருப்பி விட்டாங்க. அதை கூடாது, அந்த தண்ணியை முழுசாக கொண்டு போகிறத ஒரு பொய் புரட்ட சொன்னாங்க. இந்த பினராயி விஜயன் உள்பட கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்று தான். இல்லை அணை உடைய போகுதுன்னு எம்ஜிஆர் காலத்தில் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் ரிப்பேர் பண்ணி அணை வலுவாக இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் நியமித்த வல்லுநர் குழு பார்த்து சொல்லிடுச்சு. இன்னும் கூடாது, தேக்கக்கூடாது, அதுக்கு மேலே தேக்கக்கூடாது, இதுக்கு மேலே தேக்கக்கூடாது. 142 அடி தேக்க சொல்லியிருக்கான் சுப்ரீம் கோர்ட்டு. அதை தேக்கினாலே விட மாட்டேங்கிறான். அப்போ அவங்க இன ரீதியில் தமிழனுக்கு தண்ணி போகக்கூடாதுன்னு பண்ணுற நீ. அப்போ மலையாளி நம்மளை கெடுக்கிறாங்கன்ட்டு இன ரீதியாக நாங்கள் ஒன்று திரண்டு தான் போராட வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் காவேரி டெல்டாவில் முல்லை பெரியாருக்காக போராடுவோம், காவேரிக்காக பாண்டி மண்டலத்தில் அவங்களும் தான் போராடணும். அப்படிலாம் ஒன்று சேர்ந்தால் நம்ம போராட உரிமை மீட்க முடியும். தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள், தமிழ் குடி என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி பேசும்பொழுது ஜாதி அதெல்லாம் தலை தூக்காதா? ஆமாம், தலை தூக்கும். அது கூடாதுங்கிறோம். நாங்கள் குடி தேசியம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம தம்பியில் சில பேர் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து காரணம் இந்த திராவிடம் தான். திராவிடம் என்பதை வந்து உருவாக்குனது பிற மொழியினர். இப்போ ஈவேரானா கன்னடம் தாய்மொழி அவருக்கு. மைசூர் ராஜ்யத்துலேருந்து வந்த குடும்பம் அவங்க, ஈரோட்டுக்கு வியாபார குடும்பம். அதுபோல் பல பேர் இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் உட்பட சொல்லலாம்னு வச்சுங்க, ஆந்திராவிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க இங்கே, பல காலங்களில் வந்தவங்க. கலப்பிரர் ஆட்சியிலேருந்து அயலார் படையெடுப்பு தமிழ்நாட்டில் வந்திருக்கு, குடியேற்றங்களும் இருக்குது. பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்கள் ஆட்சி தெலுங்கு ஆட்சியாக இருந்தது, அப்போ வந்தவங்க நிறையா இருக்காங்க. அது 300-400 வருஷம் முன்னாடி, 500 வருஷம் முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் இருக்காங்க. பிற மொழி பேசக்கூடியவர்கள் தெலுங்கு கன்னடம் அது ரெண்டும் தான் மெயின் அதிகம் வந்தவங்க. இப்போ அவங்களுக்காக என்று தான் ஈவேரா வந்து திராவிடங்கிற சொல்லுங்கிறாரு. அவர் பல கூட்டங்களில் இருக்குது, ரெக்கார்டாக இருக்குது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டத்தில் பேசுகிறாரு, 40களில் தான் பேசுகிறாரு. திராவிட கழகம் தான், இப்போ திமுகலாம் இல்லை. தமிழர் என்று சொல்கிறது பத்தாது, தமிழர்னு சொன்னாக்க தமிழர் மட்டுமா அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறாரு ஈவேரா. இந்த நான் ஏற்றுக்கொள்வேன் தமிழர் என்பதை, ஆனால் என்ன ஆமாம்மா, கரெக்டாக சொல்றீங்களே. அது சொல்கிறார் இந்த கூட செவ்வாய்ப்பேட்டை கூட்டத்தில். இதோ பாருங்க, பல கூட்டத்தில் போயிடாரு, எல்லா கூட்டத்திலையும் அது ஒரு எல்லாம் பதிவாயிருக்கு. ஆணையத்தையா தொகுத்திருக்காரு. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடர் சொல்றாரு ஈவேரா. நான் என்னை தமிழர் என்று சொல்ல ஒத்துக்கொள்வேன். எல்லா கன்னரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்களா? அண்ணா தவிர தமிழர். இந்த ஒரு கூட்டத்திலே நம்ம 3 இனம் இங்கே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதை விட நிறையா இருக்காங்க. இதை நீங்கள் தமிழ்நாடு தமிழர் நாடுன்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அது நமக்கு ஒரு பொது இனச்சொல் வேணும். அதுக்கு திராவிடர் தான் பொருத்தமாக இருக்கும். நம்ம எல்லாம் திராவிடர் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிட்டார் மோசடி வேலையில்லைன்னாக்க, தமிழர்னு சொன்னாக்க என் தாய்மொழியும் தமிழ் தான்னு பிராமணர்களும் வந்துடுவாங்க. இப்போ பிராமண எதிர்ப்பு சொன்னால் நம்மளால அடங்கி போகிறாங்க. இல்லை, தமிழ் மொழி தாய்மொழின்னு எனக்கும் தாய்மொழி தான் பிராமணர்கள் வந்துடுவான். அதனால திராவிடம் தான் அவன் வரமாட்டான். அதுக்கு தான் ஐயா சான்று சொன்னாரா? நான் தான் சொன்னேன், சான்று நிறையா இருக்குது. ராபர்ட் கால்டுவெல் எழுந்தது வந்து மனு தர்மத்திலேருந்து திராவிடத்தை எடுத்தேங்கிறாரு. திராவிடர்கள்லாம் ஒரிஜினலாவே அவங்க தான் திராவிடர்கள். அவங்களா இருக்கலாம். நாங்கள் யாரோ வச்சு கேரா பிளாட்ஃபார்ம், நாங்கள் திராவிடர் இல்லை, நாங்கள் இல்லை. இப்போ அவங்க வசதி அவங்க தந்தையை தானே சொல்கிறாரு, திராவிடர்னா நமக்கெல்லாம் பொதுவாக போயிருங்கிறாரு. அப்போ அவருக்கான சொல்லு. அப்போ எங்கள் இனத்தினுடைய மொழி இனத்தை நீங்கள் மறைப்பீங்க, அதுக்காக திராவிடர். இன்னைக்கு ஸ்டாலின், முக ஸ்டாலின் திராவிட சொல்றது என்ன? தமிழன் மறைக்கிறது தான், தமிழ் இனம் மொழியை மறைக்கிறது தான். ஈவேராவுடைய ஒரிஜினல் வாரிசுங்கிறது முக ஸ்டாலின் தான். கூச்சநாச்சம் இல்லாமல் திராவிடத்தை திணிக்கிறது. இப்போ எதை எடுத்தாலும் திராவிட மாடல்.
என் தமிழ் மாடல்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் முதல் முந்தியாக இருப்பீங்க, எல்லாம் பண்ணிக்குவீங்க. தமிழ் மாடலோட திராவிட மாடல் சொல்லணுமா? அப்போ தான் அதில் ஆந்திரா சேரும், கர்நாடகம் சேரும். தமிழன் சிறுபான்மையாக ஒன்றும் இல்லாமல் இன்சிக்ரிஃபிகண்டாக போயிடுவான். அந்த சூழ்ச்சியில் தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்வதுக்கு என்ன பண்ணாங்க நம்ம பையங்கன்னாக்க, இந்த தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க தான் திணிக்கிறாங்க. எனவே அவங்க திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்க திராவிடம் இருந்துட்டு போட்டோம், நம்ம தமிழன் தமிழச்சியாக தான் நம்ம இருக்கணும். அதனால இந்த தெலுங்கு பேரெல்லாம் ஒதுக்கணுங்கிறாங்க நம்ம பையங்க. கன்னடம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, அப்படி இல்லைப்பா. தெலுங்கு பேசுகிறவங்கலாம் தமிழுக்காக, தமிழ் தேசத்துக்காக போராடி இருக்காங்க, உயிர் நீத்திருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. மொழி போராட்டத்தில் இறந்தவங்க இருக்காங்க, தலைமை தாங்கினவங்க இருக்காங்க, ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க. உண்மையானவங்க, தங்களை தமிழராகவே கருதக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஆராய்ச்சியாளர்களே இருக்காங்க. நல்ல சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து, ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழை நிலைநாட்டக்கூடியவங்க, தங்களை திராவிடர்னு சொல்லிக்காமல் தங்களையும் தமிழர்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் மக்கள் நிறைய இருக்காங்க. தெலுங்கு தாய்மொழியை கொண்டவங்களே தங்களை தமிழர்னு சொல்கிறாங்க, கன்னடம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கள அரவணைச்சிக்கணும். நம்ம ஒரே இது பண்ணுவோம். இங்கே வந்து கல்வி மொழி தமிழ், கட்டாயமாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு லாங்குவேஜ் என்பதும் கட்டாயம் தமிழ். விரும்புகிற மொழியை விரும்ப படிச்சுக்கிட்டு, இங்கிலீஷ் படித்தாலும் சரி, வேறு எது மொழியை படித்தாலும் அவங்க விரும்ப படிச்சு, அது மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துடுவோம். அயலார் யாருன்னாக்க, எல்லா நாட்டிலையுமே ஒரு இனம் மட்டுமே இருக்காது. ஒரு இனத்தின் பேரால தாயகம் இருக்கும், மொழி இருக்கும், எல்லாம் இருக்கும். அது பெரும்பான்மையாக இருக்கும். 180, 90, 75 இருக்கும். சிறுபான்மையாக வேற்று இனத்தவர் அங்கே வந்திருப்பாங்க, வணிகத்துக்காக வந்திருப்பாங்க, மன்னர்கள் படையெடுத்து ஆட்சி பிடிக்கும் போது வந்திருப்பாங்க, பல விஷயங்கள் இருக்கும். அந்த சிறுபான்மை அயலார் அல்ல, நமக்கு இந்த மண்ணின் மக்கள் தான். அதனால ஒரு கட் ஆஃப் இயரும் வைக்கணும். நம்ம அப்படிதான் ஐரோப்பாவெல்லாம் வச்சாங்க, அயலார் யாரு, மண்ணின் மக்கள் யாருன்ட்டு. நம்ம 1956 வைப்போம். 56 நமக்கு வந்து மொழி வழி தாயகமாக இந்திய அரசு உருவாக்குனது. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் உருவாக்குச்சு, நமக்கு மட்டும் இல்லை. வெள்ளைக்கார இஷ்டத்துக்கு பிடிச்சி வச்சுட்டு போனா மாகாணம்னு எதை இவங்க உருவாக்குனாங்க. 56க்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மக்கள். அவங்க விரும்பினா தங்களை தமிழர்னு சொல்லிக்கிட்டோம், இல்லை அவங்க நாங்கள் சிறுபான்மை தெலுங்கர், நாங்கள் சிறுபான்மை மாறுவாடினா அதை சொல்லிக்கங்க. எங்களுக்கு மரபு வழி தமிழருக்கு உள்ள உரிமை உங்களுக்கும் உண்டு. நிபந்தனை தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கும், தமிழ் வந்து கல்வி மொழியாக பாடமொழியாக இருக்கும். தான் இன்னொரு மொழி நீங்கள் கற்றுக்கலாம். 56ங்கிற கட் ஆஃப் இயரை வச்சுக்கிட்டீங்கன்னாக்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன் பிறகு நடந்தது 1961 தான். அந்த 61 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுக்கிட்டு, 61 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் யார் யார் பேர் இருக்கோ அவங்க வாரிசுகள், அவங்க இந்த தமிழ்நாட்டு மண்ணின் மக்கள். அப்போ ஸ்டாலின் அவங்கெல்லாம் தமிழர்? ஆமாம், அதெல்லாம் தாராளமாக இருக்கட்டும், நான் மறுக்கலையே. அதான் அவர் அப்படியெல்லாம் மறுக்கவே இல்லைம்மா. அவங்கள நம்ம ஏற்றுக்கோம், அவங்க சொல்லிக்கிட்டோம். இல்லை நாங்கள் தெலுங்கு தான் அப்படின்னா நீங்கள் இருங்க, நாங்கள் சொல்கிறோம் தமிழ் தேசிய பெரியக்கம் தாராளமாக இருங்க, இந்த மொழி தமிழ் தான் அதுதாங்கிறதுக்கு வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் மொழியை படிக்கலாம், நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதான் நாங்கள் சொல்கிறோம், ஜனநாயகம் சொல்கிறோம், படிச்சுக்கலாம். நம்ம வந்து தமிழர் தாயகம் இது. பிற மொழியினர் இருக்கத்தான் செய்வாங்க, எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்தது கலப்பு இதெல்லாம். அதனால் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து மாடல் பண்ணியிருக்காங்க, உலகத்திலேயே மாடல் இருக்குது ஐரோப்பாவில் கட் ஆஃப் இயர் வைக்கிறதுன்னு. ஹிட்லர் கூட வெளியார் என்பதற்கு 1911 கட் ஆஃப் இயரை வைக்கணும்னு பேசினாப்புல ஹிட்லர் கூட. அடுத்தது ராஜீவ்காந்தி அஸ்ஸாம் மாணவர்களோடு போராட்டங்களோட ஒப்பந்தம் போட்டார். வெளியாரை வெளியேற்றும் போராட்டம் 79 ஆரம்பித்து நடந்துகிட்டே இருந்துச்சுமா. ராஜீவ்காந்தி பிரதமர் வரும்போது இப்போ ஒரு சமரசம் பண்ணிட்டாங்க, ஒரு உடன்பாடு. அப்போ அதில் என்ன கேட்டால் 1970 அவங்க கேட்டது 51 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிறவங்க தான் அஸ்ஸாம் மக்கள், பாக்கியெல்லாம் வெளியாருன்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து பண்ணி பேசினது ராஜீவ்காந்தி. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ளவங்க அவங்க வாரிசுகள் அஸ்ஸாம் மக்கள். அதாவது இல்லாதவங்கெல்லாம் வெளியார், குறிப்பாக வங்காளிகள், போக்குவரத்து, அதுதான் மெயின். அது பங்களாதேஷ் இருந்தவங்க இதுதான் இதுன்னு சொல்லி இன்னைக்கு 19,50,000 பேரை தனியாக வச்சிருக்காங்க, குடியுரிமை இல்லாதவங்களா வச்சிருக்காங்க அஸ்ஸாம்ல. என்சிஆர்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, அவங்க வந்து வச்சிருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூனல் அமைச்சு, இந்த எங்கெங்க வந்தீங்க அவங்க இதெல்லாம் ஜாதகத்தை கொடுங்க, சான்று என்ன, நீங்கள் 71க்கு முன்னாடி இங்கே இருக்கீங்கிறதுக்கு என்ன சான்று அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் பார்க்கப்பாங்க. வேற சான்றுகள் இருந்தாலும் கொடுத்து அதையெல்லாம் மக்களாக அஸ்ஸாம் மக்களாக பதிவு பண்ணிக்கிட்டு அதில் இல்லாதவங்களாம் அயலார்னு வச்சிருக்காங்கம்மா. இப்போ நமக்கு முன்னோட்டமாக இருக்குது, ராஜீவ்காந்தி பிரதமர் போட்ட அக்கார்டு இருக்குது அஸ்ஸாம் பாடல்களோட. அது மாதிரி நாங்கள் அதை நம்ம 1961 கேட்குறோம். இது மாதிரி கேளுங்க தம்பிகளா, நம்ம தமிழ் தேசிய தம்பிகள் கேட்குறாங்கல்ல, இப்போ குடியுரிமை குடி தேசியம், அது மாதிரி கேளுங்க. குடி தேசியம் ஜாதியை நீ கேட்டு வந்தீங்கன்னாக்க ஒரு தெருவில் கூட தமிழனை ஒருங்கிணைக்க முடியாது. ஜாதி என்பது உளவியல் படி உயர்வு தாழ்வு தான் இருக்கு, இன்னைக்கு இருக்கிறது.
அதனாலதான் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட நான் தான் கேட்கிறேன். கேட்கிறேன், நான் தான் சொல்றேன். உயர்வு தாழ்வு தவிர எதுவும் இல்லை. தமிழர் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு கடும் சட்டங்கள் தேவையில்லை. குடிதேசியம் பேசினாலே போதும், நம்மளே ஒழிச்சிட்டு போயிடுவோம். புரியுதா? அது ஜனநாயகம் இல்லை ஒரு பக்கம், அது டாக்டிக்ஸும் இல்லை. ஒரு புரட்சியாளனுடைய ஒரு தேசிய புரட்சி நடத்தனுடைய ஒரு டாக்டிக்ஸும் அது இல்லை. நண்பர்களை பெருக்கிக் கொள்ளுங்கள், பகைவர்களை சுருக்கிக் கொள்ளுங்கள்மா புரட்சி பண்றதுக்கு. உண்மையான புரட்சியாளர்களுக்கு உட்கார்ந்துக்கிட்டு பேசும்போது ஆத்தி ஊத்தி பேசிட்டு கிடக்கலாம், மக்களை திரட்டும் போது தான் அது தெரியாது. வேற அது ஒரு விஷயம். நியாயமாகவும் இருக்கணும். எனவே நாங்கள் பிற மொழி பேசுகிறவங்க, தெலுங்கு மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், ஏன் உருது பேசுகிறவங்க இருக்காங்க, மராத்தி பேசுகிறவங்க இருக்காங்க, அந்த இது இருக்கேம்மா அந்த சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க இருக்காங்க, இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம வெளியாயத்தனம்னா மண்ணின் மக்கள் தான். அவங்கெல்லாம் பல நூறாண்டுகள் வந்தவங்க. அவங்களுக்கு எல்லாம் உரிமை உண்டு, எந்த பிரச்சனையும் கிடையாது என்று தான் நாங்கள் தமிழ் தேசியம் சொல்கிறோம். இந்த தமிழ் தேசியத்தில் நம்ம தேசம் தமிழ் தேசம், அதுக்காக பேரை மாற்ற முடியாது. இப்போ தமிழ் தேசியம் பத்தி நம்ம பேசும் பொழுது, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, சேரன், சோழன், பாண்டியன் மன்னர்கள் எல்லாம் ஆண்டாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது, இப்போ திடீர்னு இந்த நாங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு வரும்போது இங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறாங்கல்ல. அதாவது ஆண்ட பரம்பரைன்னு ஏன் சொல்ல வர்றாங்கன்னாக்க, இன்னைக்கு வந்து இப்போ திராவிடத்தில் வந்து முதல் மந்திரியாக வர முடியல தமிழ் இனத்தில் பிறகுறவங்க. பிரச்சனை அதுதான், தலைவராகவே வர முடியல. இப்போ நான் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன், காமராஜருக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ் இனத்தில் யார் உருவானார்கள்? அண்ணா வச்சுக்கோங்க, இப்படி எப்படி இருக்காது, அது அண்ணா வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் பிறகு எம்ஜிஆர் மலையாளிமா? தமிழ் இனத்தில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எம்ஜிஆர் புறக்கணிக்கல, இங்கே எங்கேயாரும் மக்கள் செல்வாக்கு பெற்றார், அவர் நம்மளோட சேர்ந்து இருந்தார், தமிழுக்கு நின்னார், அதெல்லாம் மாற்றுக்கிறதுல. அதெல்லாம் நமக்கு அது அந்த விமர்சனங்கள் அவரை பற்றி இருக்கிற ஆட்சி முறையை பற்றி வேறு, என்ன அடிப்படையில் நமக்கு அது வேறுபாடு நமக்கு இல்லை. எம்ஜிஆர் பற்றி சொல்கிறேன். ஏன் தமிழர் உருவாக உள்ள தமிழர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடர்த்தியாக உள்ள ஆளுன்னு ஒரு ஆள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள. நம்மளுடைய முயற்சியில் உள்ள குறைபாடுகள் இருக்குது, நம்ம ஆட்கள்கிட்ட இருக்குது, இந்த கோளாறுலாம் இருக்குது. ஜாதி பார்க்கறது நமக்குள்ள, நம்மளேருந்து ஒரு தலைவர் தமிழ் இனத்துலேருந்து ஒரு உருவாக முடியாமல் இப்போ வேற்று தலைவர்கள் வேற்று மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் இருக்காங்க, வர்றாங்க. அவங்க வேணா வர்றாங்க, மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று தான் வர்றாங்க, சும்மா இது பண்ணி சாட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம வேற்றுமொழி தெலுங்கு பேசுறவங்க அந்த மாதிரி பிரிவினை பாக்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அவங்க பாக்குறாங்க, உள்ளுக்குள்ளேயே பாக்குறாங்கல்ல. இப்ப தமிழ் பேசக்கூடிய குடிகள்லயே நான் உயர்ந்தவன், அது பேசாதீங்க. அது மாதிரி சாதியை வந்து கொடின்னு சொல்லி பெருமைப்படுத்தி பேசினாக்க ஒரு தெருவுக்குள்ளேயே தமிழ் சாதியே ஒன்னா இருக்காது, பிளவுபட்டு போயிடும். தமிழ் குடி பெருமை பேசும்போது இது தன்னால அப்படியே நடக்குது, அதுக்காக கேக்குறேன். எது நடக்குது? இப்ப தமிழ் குடியில நாங்க வந்து ஒரு மன்னர் பரம்பரை, நீ மன்னர் பரம்பரைனா நீ எனக்கு வேலை பார்த்தவன்னு சொல்லி அப்படிதான் வரும். அதுதான் கூடாதுங்கிறோம், குடி தேசியம் பேசாதீங்கன்னு சொல்றோம். அப்ப இதை பேசாம எப்படி அவங்க தமிழர் பெருமையை பேசுவாங்க? எனக்கு அது ஏன் நாங்கெல்லாம் பெருமை தமிழர் பெருமை பேசணும்ல. திருவள்ளூர் என்ன குடி, இளங்கோவடியில் என்ன குடி, சேலம் செங்குட்டுவன் என்ன குடி, கரிகால் சோழன் என்ன குடி, என்ன குடி, இதெல்லாம் எந்த குடியான்றது தான் நம்ம தமிழ் குடி தானே. இப்ப ராஜராஜ சோழனே வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல ஒரு 4-5 ஜாதிகள் எங்க ஜாதி ராஜராஜ சோழன் அந்த போட்டியெல்லாம் வேண்டிய இல்லை. அதுக்காக தமிழ் மன்னன் ராஜராஜன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவன் எந்த ஜாதியும் ஆராய்ச்சி பண்ணாத, அழிஞ்சு போவாத. அப்புறம் ராஜராஜன் தமிழன் இந்த ஜாதி ஜாதினா மறுபடியும் விஜயநகர ஆட்சிக்கு தான் நீ போவ, அயலாந்து தான் ஆட்சிக்கு போவ. அதனால அது தப்புன்னு சொல்கிறோம்மா. அடுத்தது அது ஜனநாயகம் அல்ல, மனித உரிமையும் அல்ல, அது வெறும் டாக்டிக்ஸ் மட்டுமல்ல. சர்வதேச அளவில் ஒரு பெரும்பான்மையான ஒரு மொழி இன தாயகத்தில் சிறுபான்மையாக வேற்று மொழி பேசக்கூடிய வெளியிலேருந்து வந்தவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களே அரவணைச்சு அவங்களையும் ஒன்றா சம உரிமை கொடுத்தா நம்ம அழைச்சிட்டு போகணும். அது சமயம் இங்கே வந்து திராவிட அரசியலில் தமிழனே தலைவனாக முடியாமல் முதல்வராக முடியாமல் தடுக்கிற சூழ்நிலையாக இருக்கிறத மாற்றி அமைக்கணும்னு கேட்டால் தப்பு இல்லை. இது லிமிட்டடா உள்ள விஷயம் வேற. அடுத்த கேள்வி, சீமானுக்கு ஏன் ஆதரவு தருகிறீர்கள்? நாங்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் சீமானை? நீங்க தான் சொல்லணும். ஏன் அவங்க சொல்றாங்க, ஏன் ஆதரவுங்க அப்படிங்கிற இருக்காங்கல்ல, அவங்கதான் நாங்க எதுக்காக எதிர்க்கணும் சீமானை. உங்களுக்கு அப்ப தனிப்பட்ட காரணம் இருக்கும்ல ஆதரவுன்னா என்ன ஆதரவு? நாங்க வந்துமா தேர்தலில் பங்கெடுக்கிறது இல்லை, ஓட்டும் போடுறது இல்லைம்மா, நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போடுறது இல்லைப்பா.
அது இப்போ சீமானுக்கு போடக்கூடாது. நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள்லாம் கடைசியாக ஓட்டு போட்டது 91 தான். நானே நான் முதல்ல ஓட்டு இந்திய குடிமகனாக கடமை இருக்கலாம். இந்திய ஓட்டு போடலாம், போடாமலும் இருக்கலாம். இந்திய குடிமகனுக்கு அந்த உரிமை உண்டு. ஓட்டு போடலாம், போடாமல் இருக்கலாம். அவங்களே ஒன்று வச்சிருக்காங்களே, நோட்டா கொடுத்தாங்களே. அது நோட்டா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஓட்டு போடுறது இல்லை. இப்போ நோட்டாவிலே போடுங்க, யாருக்கும் போடணும்னு போடணும், அவங்களே அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்கம்மா. அது ஜனநாயகம். அது அந்த வகையில் நாம் தமிழர் கூட நாங்கள் போய் ஓட்டு போடுறது இல்லைம்மா. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் ஓட்டு அரசியலில் போய் மாட்டிக்கிட்டோம்னாக்க அந்த பதவி அரசியல் வரம்புக்கு உட்பட்டு அவனுக்கு கீழே தான் இருக்க முடியும். டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு கீழே தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும், அதை பண்ண முடியும். பழகிடுவோம். அப்புறம் இந்த பதவிக்கு பழகினவன் லட்சிய அரசியலுக்கு போராட வர மாட்டான். யாராக இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நாங்களே இதுக்கு பழகிட்டோம் வச்சுங்க. பழகி போயிட்டு எம்எல்ஏ அந்த பதவி இந்த பதவி இப்படி அடைஞ்ச பிறகு லட்சியத்துக்கு தமிழ் தேச இறையாண்மை மீட்புக்கு வரணும், ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருக்கணும்னு வரமாட்டாங்க. 1 மாதம் ஜெயிலுக்கு கூட கையில ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா இது இன்னும் கொஞ்சம் அந்த அதிகாரம் தான் இல்லைங்கிற நம்ம என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப நீங்க முதலமைச்சருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது அந்த பதவிங்கிறது வரம்புக்கு உட்பட்டு அவனுக்கு கீழே ஒரு தேயிலை தோட்டத்துல கங்காணி இருந்தாரு. அவர் கையில சாட்டா இருக்கும். அந்த காலத்துல அடிப்பார், இது பண்ணுவார், வேலையை விட்டு நீப்பார் தொழிலாளியை. முதலாளி வந்தா கீழே குஞ்சிட்டு இருப்பாரு, எஸ்டேட் கொண்டு இருந்தாக்க. அது மாதிரி முதல்வர் பதவி வச்சிருக்காங்க. சட்டசபைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் சொன்னேன், மசோதா மன்றமா இருக்குது. அவர் டெல்லியிலேருந்து அனுப்புகிற ஆளு கையெழுத்து போட்டால் தான் அது சட்டம் ஆகுங்கிறான். இது நான் சொன்னேன், காந்தியடிகளே இந்த மாதிரி கவர்னருக்கு பவர் கொடுத்து வச்சதை எலெக்ஷனில் நிற்கக்கூடாது 1920 அறிவிச்சாங்கம்மா. மாண்டே சிவில் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தத்தை ஒட்டி ஒரு மாநில சட்டசபைக்கு தேர்தல் வைக்கிறது, மத்தியக்கும் வைக்கிறது அப்படி வச்சு விட்டு கவர்னருக்கு சில நேரடியாக டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க, அதிகாரம் கொடுத்தாங்க. இது இரட்டை ஆட்சி. சட்டமன்றத்துக்கு முழு அதிகாரம் தான் நாங்கள் போட்டியிடுவோம், இல்லைன்னா போட்டியிட மாட்டோம்னு காங்கிரஸ் புறக்கணிச்சுது. வெள்ளைக்காரன் முதல் தேர்தலை கொண்டு வந்ததை புறக்கணிச்சுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஓட்டுநர் கொடுத்தான். நிபந்தனை கொஞ்சம் படிச்சிருக்கணும் அல்லது கொஞ்சம் சொத்து இருக்கணும் போல தான் வச்சுருந்தாங்க. 37 வரைக்கும் காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணிச்சுது. அதனால நீதி கட்சிங்க ஜெயிக்க முடியாது, இல்லைன்னா ஜெயிச்சிருக்காது, வர முடியாது. அப்போ ஒரு காந்தியடிகள் அகிம்சையாக இருந்தவர் இதில் பவர் இல்லை, நமக்கு மேலே ஒரு அதிகாரி வச்சுட்டு ஆட்சி படைக்கிறான்னு ஒன்று புறக்கணிச்சார்ல. இப்போ நாங்கள் அதே கவர்னர் தான் இன்னைக்கு இருந்து கூடுதலாக பண்ணுறாரு. அப்போ நாங்கள் காந்திய வழியில் தான் புறக்கணிக்கிறோம் அந்த தேர்தலில். ஏனென்றால் தமிழ் தேச இறையாண்மை எங்கள் லட்சியம். சும்மா 19 கோபதாவத்தில் இல்லை, எல்லாருக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கூட. இப்போ இதே கொள்கையோட தேர்தலில் சீமான் அவர்கள் சந்திக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு ஆதரவு தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்றதில்ல, ஓட்டும் போடுறது இல்லை, பொதுவாக வாக்குச்சாவடியே போறது இல்லையே. அப்ப நீங்க அவருக்கு ஆதரவுல சரியான ஆதரவு நாங்கள் சொல்லுவோம். ஆதரவு அப்ப இன்னைக்கு அவரு கண்டனம், அவர் வீட்டில் போய் தாக்கிறது போல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கிறாங்க, தப்புன்னு சொல்றோம். நாளைக்கு அதுக்காக ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் சேர்ந்து நடத்துவோம். பொது பிரச்சனைகளை சீமான் கட்சி, நாங்கள் நாம் தமிழர் கட்சி, நாங்கள் சில இதில் சேர்ந்து தான் இருக்கிறோம், போராடுறோம், வர்றோம். மற்றபடி அவங்க சுயேட்சை, நாங்கள் கூட்டணியெல்லாம் கிடையாது. இது திமுக கூட்டணி, இது ஆதி கூட்டணி மாதிரி. நாங்கள் நாம் தமிழர் கூட்டணி கிடையாது, அந்த கூட்டணி கிடையாது, அப்படி வச்சுக்கிறது கிடையாது. நாங்கள் சுயேட்சையாக சுதந்திரமாக இருக்கிறோம். எங்களுடைய இறையாண்மை, தமிழ் தேச இறையாண்மை மீட்புக்கு நோக்கி மக்களை திரட்டணும், புரிய வைக்கணும், இளைஞர்களை, ஆண்கள் பெண்களை புரிய வைக்கணும், அதுக்கு அர்ப்பணிச்சுக்கணும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் இருக்கிறோம். அது ஒரு தன்னலமற்று ஒரு லட்சிய அரசியல் தமிழ் தேசியத்திற்காக வரணும் அப்படிங்கிற வகையில் தான் நாங்கள் இருக்கிறோம். பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத லட்சியவாதிகளால் தான் தமிழ் தேச இறையாண்மையை மீட்கும் போராட்டத்தில் பங்கெடுக்க முடியும், வெற்றி பெற முடியுமே தவிர பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் இச்சைப்படுபவர்களால் இது செய்ய முடியாது. டெல்லிக்கு கையடக்கமா போயிடுவாங்க. நீங்க சொல்ற இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சீமான் கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த குவாலிட்டிஸ்? பதவி, பணம் எதுக்கும் ஆசைப்படாம அப்படின்னு நான் நினைக்கல. அவங்க அதை வச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது. இருக்கிறதுல கம்பேரிட்டிவா திமுக, அதிமுக அப்படிலாம் இருக்கும்போது ஒரு இன ரீதியா ஒரு இனத்தை பேசி, இன உரிமையை பேசி மக்களை திரட்டுறாங்க. இந்த மாயை, திராவிட மாயையிலேருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு அந்த உணர்வு உண்டாங்க. நாங்கள் 90 தமிழ் தேசியம் பேசுகிறோம். இன்னைக்கு பல காரணங்கள், ஈழத்தில் நம்மளை பாதிக்கப்பட்டது, இந்த ஈழத்தை அழிவுக்கு துணையாக இருந்தது, இந்த காரணங்கள் அதையெல்லாம் எடுத்து பேசி ஒரு வெகுமக்கள தமிழ் தேசிய கருத்தை கொண்டு போயிருக்காருல சீமான அவங்க கட்சிக்காரங்களும். அதுக்கு நம்ம அதுக்கு அந்த மரியாதை, அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கணும்ல. அந்த வகையில் நாங்கள் நட்பாக இருக்க வேண்டுமா இல்லையா அவங்களோட? அந்த முறையில் நாங்கள் இருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன்.
ஏன் பெரியார் மீது இவ்வளவு வன்மம்? உங்களுக்கு என்ன அவர் மீது பொறாமையா? தமிழ் இனத்தின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழர் தாயகத்தின் மீது ஈவேராவுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? இது தமிழ்நாடு அல்ல, இது திராவிட நாடு. தமிழை படிக்காதே, இங்கிலீஷை படி. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை. நான் 40 வருஷமாக சொல்கிறேன். உன் வீட்டில் உன் மனைவிட்ட இங்கிலீஷில் பேச கற்றுக்க, வேலைக்காரிகிட்ட இங்கிலீஷில் பேச கற்றுக்க. தமிழ் சனியன விட்டொழி, என்னை வையாதீர்கள் என்றெல்லாம் 67, 68 எழுதினவர் ஈவேரா. தமிழ் மீது அவருக்கு ஏன் இந்த வன்மம்? தமிழ் இனத்தின் மீது ஏன் வன்மம்? தமிழர் தாயகத்தின் மீது வன்மம் ஈவேராவுக்கு இருக்கிறது, ஈவேராவாதிகளுக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அதுதான் திராவிட மாடலில் திணிக்கிறாரு. ஈவேராவின் வாரிசு மு.க. ஸ்டாலின். ஐயா வீரமணி இந்த பொங்கலுக்கு என்ன விழா கொண்டாடினார்? எல்லாரும் தமிழர் திருநாளுங்கிறோம். அவர் என்ன கொண்டாடினார்? திராவிடர் திருநாள். ஏம்மா திராவிடவாதிகளுக்கு தமிழ் மீது ஏன், தமிழ் இனத்தின் மீது, தமிழர் மரபின் மீது, தமிழர் வரலாற்றின் மீது ஏன் இவ்வளவு வன்மம்? அந்த வன்மத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்களாக வன்மமாக்கிக் கொள்ளவில்லை. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா.